கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆசீர்வாதங்களுக்கு வேண்டிய சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம் தெரிவோம். எல்லாரும் வாய்களை திறந்து பாடி மகிழ்ந்து கொண்டாடு பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே பஞ்சாமுகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே எல்லாரும் கடவுளை பற்றி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எஸ், இந்த காலவெளியில சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரை துதிக்க முடியாதபடி, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாதபடி உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற மாதிரி காண்பிக்கிற, உன் சிந்தையை சிதறடிக்கிற மாதிரி காண்பிக்கிற, உன்னுடைய சூழ்நிலையை முன்னாடி வைத்து உன்னை ஆராதிக்க கூடாதபடி கெடுக்கிற எல்லா ஆவிகளையும் இப்பொழுதே இந்த நேரத்துல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவீனப்படுத்துகிற ஆவியை இந்த இடத்தை விட்டு தம்முடைய பிள்ளைகளை சரீரத்தை விட்டு வெளியே அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, தேவனுடைய ஆவியில நிரம்பக்கூடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற மாம்சிக்க செயல்பாடுகள் அத்தனையும் இப்போது தம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியே அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினால, வெளியாக்குற இயேசுவின் நாமத்தினால சிந்தையை விட்டு வெளியாகட்டும், சரீரத்தை வெளியாகட்டும், வாழ்க்கையை விட்டு வெளியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு குடும்பமாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா,
அக்கினி மதில் நீரே, மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, துணை நீரே, எல்லாரும் எல்லாரும் சொல்ல உள்ளத்தால் எல்லாரும் துணை நீரே, வாய் திறந்து பாருனா தான் இன்னைக்கு விடுதலை. வாய் திறந்து துதிச்சீங்கன்னா தான் வாழ்க்கையில மாற்றம் வரும். கர்த்தரை துதிக்கும் போதுதான் விடுதலை கிடைக்கும். கர்த்தரை துதிக்கும் போதுதான் சமாதானம் கிடைக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் சமாதானம் கிடைக்கும். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே, பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, இந்த காலவெளியில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய், அதிகாரியாய் மாற்றுகிற பாத்திரமாய், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ள பாத்திரமாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பாத்திரமாய், தேவனுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் நம்மை மாற்றிக்கொள்ளப்படும் போது நம்மை அதிகாரமுடையவர்களாய், நம்மை மகிமை உள்ளவராய், நம்மை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் நீ வைத்து வைக்கப்படும் போது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும், உன் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும், உன் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். அந்த நன்மையை கொண்டு வருகிற தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் வருகிறோம். நம்முடைய வார்த்தை ஆண்டவரே கேட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்தில், வாழ்க்கையில ஒவ்வொருடைய ஜீவியத்திலே மாற்றத்தை கொண்டு வரட்டும். தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற வீடாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறட்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சகல பங்குள்ளவர்களாய் மாறினது போல இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி தேவனை விசுவாசிக்கிற மனுஷனாய் குடும்பமாய் மாறுவர்களாய் இன்றைக்கு மாறட்டும். ஆண்டவரே, அவர் விருத்தி ஆக்கட்டும், மேன்மை ஆக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற இந்த உலகமெங்கில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பெருக பண்ணட்டும். குடும்பத்தை பெருக பண்ணட்டும், வேலை ஸ்தலத்தை பெருக பண்ணட்டும், பிசினஸை பெருக பண்ணட்டும், படிப்பை பெருக பண்ணட்டும். அவர் எடுக்கிற பிரயாசங்களை எல்லாவற்றையும் பெருக பண்ணட்டும். ஐயா, நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உண்மை உள்ளவர்களாய் மாறட்டும், கீழ்ப்படி உள்ளாய் மாறட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுவர்களாய் மாறட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பங்குள்ளவர்களாய் மாற தேவனை உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஒளிபரப்பு மூலமாய் கேட்டுக்கொண்டு குடும்பங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், எல்லா சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கமும் சமாதானமும் சந்தோஷம் பாதுகாவலும் நாம் அனைவருடைய விசேஷ உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் என்றும் சதா காலம் தங்க இருப்பதாக. ஆமென், ஆமென். புது எண்ணெய்